ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வதற்கான காரணம். சந்திரன் தக்ஷனின் 27 நட்சத்திர பெண்களை மணந்து அவர்களில் ரோகிணி என்பவளிடம் மட்டும் பிரியமாக இருந்ததால் தக்ஷன் அனைத்து கலைகளையும் இழந்து போவாய் என சாபம் கொடுத்தார். தன் தவறை உணர்ந்த சந்திரன் 16 கலைகளில் 3 கலைகள் மட்டும் மீதமிருந்த போது திங்களூர் சென்று கைலாசநாதரை வணங்கி சாபம் நீங்கி கலைகள் முற்றிலுமாக தேய்ந்த பிறகு படிப்படியாக வளர்ந்து முழு நிலவாகி பின்னர் தேயும் என அருள் பெற்றார். சந்திரனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்தது ஐப்பசி மாத பௌர்ணமி தினம். அன்று 3 கலைகளுடன் இருந்த சந்திரனை சிவபெருமான் தலையில் சூடிக்கொண்டார். ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய மாதமாகும். அஸ்வினி நட்சத்திரத்திற்குரியது அன்னம். அதனாலேயே ஐப்பசி மாத பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. மேலும் பிரம்மாவின் ஒரு தலையை கொய்ததால் சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் காசியில் அன்னபூரணி ஐப்பசி மாச பௌர்ணமி அன்று அன்னமிட்டதும் நீங்கியதால் ஐப்பசி பௌர்ணமி அன்று அன்னாபிஷேகம் செய்வது நல்லது என்று சிவ ஆகமம் கூறுகின்றது. மேலும் அந்த காலத்தில் ஐப்பசியில் அடைமழை பெய்யும். ஊருக்குள் தண்ணீர் புகுந்துவிடும். அதனால் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் ஆலயங்களில் தஞ்சமடைவர். அவர்கள் அனைவரும் தன்னிடம் உள்ள பொருட்களை கொண்டு சமைத்து இறைவனுக்கு நிவேதனம் செய்வர். ஐப்பசி மாதம் முழுவதுமே முன்காலத்தில் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுமா. இப்பொழுது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவ தரிசனம் செய்தால் கோடி சிவலிங்க தரிசனம் செய்வதற்கு சமம் என சிவபுராணம் கூறுகிறது.